ஹரி ஓம். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாதஸ்வரம், தவில் இதெல்லாம் நம்முடைய மங்களவாத்தியம் சொல்லுவோம். பாருங்க, பேரே மங்களவாத்தியம். வேற எந்த வாத்தியத்துக்கு நம்ம அப்படி சொல்றது இல்லை. இந்த நாதஸ்வரமும் தவிலும் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பரம்பரையா கத்துக்கிட்டு வாசிக்கிறாங்க. இப்போ ஒரு திருமணத்துக்கு போறோம். திருமணத்தில் அவங்க பாட்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா எந்தெந்த நிகழ்வு நடக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாசிக்கிறத பார்க்கலாம். கீர்த்தனைகள் வாசிப்பாங்க. நல்ல ஞானம் கொண்டு அவங்க நிறைய விஷயத்த அவங்க பண்றதை நம்ம பார்க்கலாம். சங்கீத ஞானம் தெரிந்தவர்களுக்கு அது புரியும். இப்போ சாமானியமா இப்போ சங்கீத ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அதை கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு திருமணத்திலேயோ ஒரு கோவில்கள்லையோ நாதஸ்வர வித்வான்கள் வாசிக்கிற போது ஒரு சின்ன மரியாதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ அவங்கள போய் பார்த்து ஒரு பாடல் அவங்க ஒரு கீர்த்தனை வாசிச்சு முடிச்ச உடனே ஐயா ரொம்ப நன்னா வாசிச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்றதுல எவ்வளோ மகிழ்ச்சியா நம்ம சொல்லலாம். அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அது இதை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கலைங்கிறது அந்த பரம்பரையில் வந்துட்டே இருக்கு. இப்போ அவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்ற படிப்புகள் ஐடிலாம் படிச்சுட்டு அப்படியே போறாங்க. இந்த கலை காப்பாற்றப்பட வேண்டும். நிறைய பேர் காப்பாற்றிட்டு இருக்காங்க, அது வேற. பட் நம்மளை போல ஒரு சாமானியர்களாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாராட்ட வேண்டாமா? அவங்க பண்ணக்கூடியது என்ன? அவங்க வாசிக்கிறது நாதோபாசனை. சரஸ்வதி தேவி பூஜை பண்றாங்கன்னு அர்த்தம் அவங்க வாசிக்கிற போது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு குருதட்சணையா நம்மகிட்ட என்ன பைசா இருக்கோ, ஒரு நம்மளால ஒரு 100 ரூபா கொடுக்க முடியுமோ, 500 ரூபா கொடுக்க முடியுமோ, அதை நீங்க யார் வீட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அவங்க கல்யாணத்துல அவங்க கொடுக்கக்கூடிய தட்சணைங்கிறது அது வேறையா இருக்கட்டும். நம்ம இந்த கலையை வளர்க்கறதுக்காக ஒரு சின்ன காணிக்கை அவங்களுக்கு கொடுத்து ஐயா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதை வரக்கூடிய சீசன், இப்போ தை மாசம் கல்யாண சீசன், உங்களுக்கு கண்டிப்பா பத்திரிக்கை வரும். யார் வீட்டு கல்யாணத்துக்கு போனாலும் இந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்க. என்னுடைய சீடர்கள்லாம் இதை பண்றாங்க. இதை உங்களுக்கு சொன்னேன். முடிஞ்சா நீங்களும் பண்ணுங்க. அந்த கலையை நாம வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற முயற்சி பண்ணலாம். நன்றாக. குருவாழ்க. குருவே துணை.